பொங்கல் தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. இதை பற்றியே நமது செய்தியாளர் ஆல்வின் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளைய தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் அந்த பொங்கல் பண்டிகை என்பது மிகவும் மும்முரமாக களை கட்டி இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதியில் இங்கு பொங்கல் பண்டிகைகளுக்கான அந்த விற்பனை என்பது மிகவும் மும்முரமாக களை கட்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தற்பொழுது ஒரு கட்டு கரும்பினுடைய விலை 200 முதல் 300 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று புதுமண தம்பதிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பொங்கல் படியினுடைய விற்பனையும் மிகவும் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களோடு ஒப்பிடும்போது தற்பொழுது இந்த பொங்கல் பண்டிகை தினத்தில் காய்கறிகளின் விலை என்பது சற்று அதிகரித்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் கருத்து தெரிவிக்கின்றனர். தற்பொழுது நம்மோடு இந்த காய்கறிகளினுடைய விலை நிலவரம் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காய்கறி விற்பனை நிலையத்தினுடைய உரிமையாளர் லட்சுமணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இப்போ காய்கறிகளுடைய விலை எப்படி இருக்கு, வரத்து எப்படி இருக்கு சார்? வரத்து அதிகமாக தான் இருக்கு. ஆனால் கேரட்டு முருங்கைக்காய் மாங்காய் இந்த மாதிரி தான் கொஞ்சம் விலைவாசி அதிகமாக இருக்குது. கிலோ மாங்காய்க்கு 150 ரூபா வரைக்கும் போகுது. முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் விற்காங்க. விற்பனை அமோகமாக இருக்குது, நல்லாயிருக்கு. தற்போதுள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் காய்கறிகளினுடைய வரத்து என்பது வட மாவட்டங்களில் இருந்து தான் இங்கு வருகிறது. ஆகவே சற்று விலை என்பது சற்று அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் சரி, பொங்கல் பண்டிகை என்பது தென் மாவட்டங்களில் களை கட்டி இருப்பதோடு மக்கள் இந்த பொங்கல் பண்டிகையை மிகவும் உற்சாகமாக கொண்டாட தயாராகி இருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.